ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் தென்னிந்தியாவிலே மிக நீளமான உயர்மட்ட ஒரு பாலத்துக்கு வந்திருக்கேன். அது இன்னைக்கு தான் ஓப்பனிங்கு. கிட்டத்தட்ட ஒரு 10.1 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாலம் யூஸ்வலாக கீழே நம்ம ரோட்டில் போனோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் ஆகிற ஒரு பயண நேரம் ஒரு 10 நிமிஷத்தில் கடக்கிற மாதிரி ஒரு நவீன ஒரு பாலத்தை கட்டியிருக்காங்க. எஸ், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். இன்னைக்கு நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் உப்புளிப்பாளையத்துலேருந்து கோல்வின்ஸ் வரைக்கும் போட்டிருக்க புது ஒரு உயர்மட்ட பாலம். இந்த பாலம் தான் தென்னிந்தியாவிலே மிக நீளமான உயர்மட்ட பாலம். அதே மாதிரி இந்த பாலம் நார்மலாக சும்மா இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 4 இடத்துல ஏறவும் 4 இடத்துல இறங்கவும் அந்த மாதிரி சிறப்பு அம்சம் கொடுத்துருக்கு. ஒரு சிட்டியில் நீங்கள் கோயம்புத்தூர் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா சிட்டியிலேருந்து வெறும் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் கோயம்புத்தூர் விமான நிலையத்தை சென்றடையலாம். அந்தளவுக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு பாலமாக இது இருக்க போகுது. யூஸ்வலாக எந்த ஒரு சிட்டிக்குமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இப்போ கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு. என்னன்னா நீங்கள் சிட்டியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு 10 நிமிஷத்தில் ரீச் ஆகலாம். வேறு எந்த சிட்டி எடுத்தாலும் சிட்டிக்கோட அவுட்டரில் தான் ஏர்போர்ட் இருக்கும். ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நியர்லி ஒரு 1 hour ஆகும். பட் கோயம்புத்தூரில் இனிமேட்டு வெறும் 10 நிமிஷத்தில் எங்கே நீங்கள் சிட்டிக்குள்ளே இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பாலத்தை பிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். வாங்க, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். மிக நீளமான உயர்மட்ட பாலத்தினை திறந்து வைத்து சிறப்பிக்க வருகை கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக வருக வருகை என அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு மனிதர் ஒரு துறையை சாதித்திருப்பார், ஆனால் பல துறைகளில் சாதித்து உலக அரங்கில் இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்த இந்தியாவில் சஞ்சீவி நாயுடு உலகிற்கு அறிமுகப்படுத்தி அதிசயத்தை நிகழ்த்தி நமக்கு பெருமை தேடி தந்த ஜீவி நாயுடு அவர்களின் பெயரில் திறக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் மிக மாவட்ட மக்களின் தாய்மக்கள் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் மிக நீளமான ஜீவி நாயுடு என பெயரிடப்பட்டுள்ள உயர்மட்ட பாலத்தினை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள். தமிழ்நாட்டின் மிக நீளமான மொதல் வாட்டி இந்த பாலத்து மேலே நம்ம போகிறோம். ஃபர்ஸ்ட் டைமுங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண உடனே நம்ம மேலே போகிறோம். தென்னிந்தியாவிலே மிக நீளமான பாலங்க, மிக நீளமான உயர்மட்ட பாலம் இது. இந்த பாலம் 2 புறங்களும் 2 வழிச்சாலையா டோட்டலாக 4 வழிச்சாலையா உங்களுக்கு போட்டிருக்காங்க. பாருங்க, 2 பக்கமும் உங்களுக்கு 2 வழிச்சாலை இருக்கும். பாருங்க, டோட்டலாக 4 வே. ஒரு NH எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலம் உங்களுக்கு இருக்கும். ஒரு 10.1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த பாலம் இதே மாதிரி தான் இருக்க போகுதுங்க. உங்களுக்கு இந்த சைடு செவரு 1.5 மீட்டர்ஸ்க்கு போட்டிருக்காங்க. பாருங்க எவ்வளோ ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சேஃப்டி டோசர் தான். அந்த சைடு செவரில் பாருங்க அந்த நைட் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டு வரப்போ இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் சேஃப்டியாக வரதுக்கோசரம். அதே மாதிரி 2 சைடும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 2 சைடு இதே மாதிரி தான் இருக்குது. அந்த லைட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் லைட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சேஃப்டியாக இந்த பாலம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாலம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பிட்டாக போடுறாங்க பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இணைப்பும் இது ஒரு புது டெக்னாலஜிங்களாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி மூலமா இது செயின் லூப் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி என்ன யூஸ் அப்படின்னா நம்ம வண்டியில் போகிறப்ப அவ்வளோவா பெருசாக வைப்ரேஷன் ஆகாது. பொதுவாக கொஞ்சம் பஸ்ஸெலாம் அந்த மாதிரி போச்சு அப்படின்னா பாலமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எதுவும் ஃபீலிங் வராதுக்கோசரம் இந்த மாதிரி ஒரு புது டெக்னாலஜி மூலமா இந்த பாலத்தை கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் எங்கேயுமே நிற்க தேவையில்லைங்க. அப்படியே டேரெக்டாக நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ரூட்டை பார்த்து போயிட்டே இருக்கலாம். நீங்கள் கோயம்புத்தூர் சிட்டி டவுனால் போனோம் அப்படின்னா இங்கே கோல்வின்ஸில் ஏறினீங்க அப்படின்னா உப்புளிப்பாளையத்தில் தான் போய் இறங்குவீங்க. அந்த
அந்த அளவுக்கு நேராக போயிட்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குங்க இந்த பாலம் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா. கோல்வின்ஸ்லேருந்து நம்ம இப்போ ஏறியாச்சுங்க. பாருங்கள் KMCH இருக்குது. ஆக்சுவலாக இந்த KMCH பக்கத்தில் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். பாருங்கள் நம்ம அப்படியே நம்ம பாலத்து மேலே போயிடலாம். சப்போஸ் இன்கேஸ் நம்ம KMCHல ஏதாவது ட்ரீட்மெண்ட் கோர்ஸ்லாம் வரோம் அப்படின்னா கூட ஏதாவது சிட்டிக்குள்ளார போய் நம்ம வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த பாலத்தை ஏறுறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து சிட்டியை போய் ரீச் ஆகிடலாம். சென்டர் ஆஃப் த டவுன் ஹால்லாம் போய் ரீச் ஆகிடலாம். நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாலம் வந்து உங்களுக்கு ஏறுங்க. அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இங்கே இருக்குது. இந்த மாதிரி 4 இடத்துல இறங்குதளம் மற்றும் ஏறுதளம் இருக்குதுங்க. பாலத்துக்கு நடுவில் 4 இடத்துல நீங்கள் இறங்கலாம் ஏறலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸோடு உங்களுக்கு கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இந்த பாலத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் நீங்கள் இறங்கிக்கலாம். 4 முக்கியமான இடம் இருக்குதுங்க. ஏர்போர்ட் கிட்ட ஒன்று இருக்குது, ஹோப்ஸ் தாண்டி ஒன்று இருக்குது, லக்ஷ்மி மில்ஸ்ட்டு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி 4 இடத்துல முக்கியமான 4 இடத்துல உங்களுக்கு இந்த பாலம் வந்து இறங்கலாம் ஏறலாம். இந்த மாதிரி வசதி இருக்குதுங்க. இந்த ஹோப் சிக்னல் தாண்டி இந்த இடத்துல ரயில்வே பாலம் இருக்கிறதுனால இங்கே மட்டும் உங்களுக்கு ஸ்பெஷலாக இரும்பு தூணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாலம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பாருங்க இது எல்லாமே இரும்பு. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலாக இந்த இடத்துல கீழே ரயில்வே ட்ராக் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரயில்வே பாலம் இருக்கிறதுனால இங்கே மட்டும் ஸ்பெஷலாக இந்த மாதிரி உங்களுக்கு மேக் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ரயில்வே பாலம். நம்ம கீழே இருந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, இதுதான் இந்த ரயில்வே பாலமே. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்புலே கட்டியிருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டருக்கு வந்து இரும்புலே கட்டியிருக்காங்க அந்த இடத்துல. ஆக்சுவலாக இப்போ நம்ம கோல்வின்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஃபன்மால் கிட்ட வந்துட்டோம். இதுவே நம்ம கோல்வின்ஸ்லேருந்து இந்த ஃபன்மாலுக்கு வரணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகும். பட் நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறதுனால நம்ம கொஞ்சம் லேட் ஆகுது. இல்லாட்டி 2 நிமிஷத்தில் வந்துருக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கோசரம் இந்த பாலம். ஏன்னா கோயம்புத்தூரோட டெவலப்மெண்ட் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் இதோட டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அப்படின்றப்ப இந்த பாலம் வந்து உண்மையாலுமே நல்ல ஒரு சமயத்தில் வந்து போட்டிருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து 2வது ஏறுதளம். ஹோப்ஸ் முடிச்ச உடனே பாருங்கள் இந்த ஃபன்மால் கிட்ட ஏறும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 இடத்துல ஏறவும் முடியும் இறங்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏறுதளம். அங்கே நீ ஏறுவீங்க, இறங்குறப்ப ஆப்போசிட்டில் அந்த இடத்துல இறங்குவாங்க. அதுவும் நான் ஃபர்தராக காட்டுறேன். பாருங்கள் ஃபன்மால் போகணும் அப்படின்னா நாம் கீழே போயிட்டு இருக்கோம். பட் இப்போ நம்ம மேலே பாலத்தில் வந்ததால ஃபன்மால் இப்போ போக முடியாது. பாருங்கள் இப்போ நம்ம பிஎஸ்சி காலேஜை வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம். பிஎஸ்சி காலேஜ் 2 பக்கமும் உங்களுக்கு காலேஜ் இருக்கும். பயங்கர ஒரு டிராஃபிக்காக இருக்கும். பட் இப்போ வந்து இந்த பாலத்தில் நம்ம ஈஸியாக வந்து இந்த டிராஃபிக்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகி போகலாங்க. ஏன்னா அங்கே முன்னாடி ஒரு சிக்னல் இருக்கும், இந்துஸ்தான்கிட்ட நவ இந்தியான்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற டிராஃபிக்கு இங்கே வரைக்கும் நின்றுருக்கோம். இப்போ பாருங்கள் நம்ம எந்த ஒரு டிராஃபிக் இல்லாமல் சும்மா ஜாலியாக போகலாம். ஸோ இப்போ நவ இந்தியா போகணும் அப்படின்னா இப்போ வந்து லெஃப்ட் எடுக்கணும். பாருங்கள் அதுக்குண்டான அரிப்பு பாளையெல்லாம் போட்டிருப்பாங்க. நேராக போனால் லக்ஷ்மி மில்ஸ் அப்படியே உப்பி பாளையம். லெஃப்ட் எடுத்தால் நவ இந்தியா கீழே இறங்கினாங்க. ஸோ நம்ம நவ இந்தியா போகல, நம்ம நேராக தான் போகணும். ஸோ அதனால் நம்ம நேராக போகிறோம். இந்த இடத்துல கீழே வந்து பெரிய சிக்னல் இருக்கும். இங்கேயும் டிராஃபிக் பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா நவ இந்தியா பஸ் ஸ்டாப் கீழே தானே இருக்குது. கோயம்புத்தூர்லேயே ஒரு ரொம்பவே ஒரு டிராஃபிக்காக இருக்கிற ஒரு ஏரியா அப்படின்னா இந்த லக்ஷ்மி மில்ஸை சொல்லலாம், இந்த சிக்னலை சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். பாருங்கள் இன்னைக்கு கீழேயும் டிராஃபிக் கம்மியாகிடுச்சு, மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லாமல் தடை இல்லாமல் நேராக போயிட்டே இருக்காங்க. பாருங்கள் நீங்கள் கலெக்டரேட்டு இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் லெஃப்ட் எடுக்கணுங்க. பாருங்கள் இப்படி லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா அப்படியே போகலாம். இல்லை நேராக நீங்கள் டவுன் ஹால் போகணும் அப்படின்னா நீங்கள் நேராக போக வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, நம்ம இந்த பாலத்தோட எண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்துமே 20 நிமிஷத்தில் நான் அங்கேருந்து இங்கே கிராஸ் ஆகிட்டேன். இந்த 10.1 கிலோமீட்டரை 20 நிமிஷத்தில் நான் கிராஸ் பண்ணிட்டேங்க. பார்த்துக்குவாங்க எந்த அளவுக்கு இந்த பாலம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நீங்களே இதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே புரியுங்க. நாம் இப்போ உப்புளிப்பாளையத்துலேருந்து கோல்வின்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோங்க. பொதுவாக ஒரு சிட்டியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னா குறைஞ்சது எல்லா ஊர்லேயுமே ஒரு 1 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும்.
பட் இங்கே நம்ம சிட்டிக்குள்ளே இருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஏர்போர்ட் போயிடலாங்க இந்த பாலத்தை பிடிச்சோம் அப்படின்னா. ஸோ எந்த ஒரு சிட்டிக்குமே இல்லாத ஒரு வரப்பிரசாதம் வந்து நம்ம கோயம்புத்தூருக்கு சொல்லலாம். என்னன்னா சிட்டிக்குள்ளார்லேருந்து வெறும் 10 நிமிஷத்தில் நீங்கள் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகலாங்க இந்த பாலத்து மூலயமா. ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அங்கேருந்து லக்ஷ்மி மில்ஸ் வந்துட்டோங்க. இதோட டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு. ஏன்னா நடுவில் 3 சிக்னல் இருக்கு. 3 சிக்னலை தாண்டி நம்ம 2 நிமிஷத்தில் நம்ம லக்ஷ்மி மில்ஸ் ரீச் ஆகிருக்கோம். அப்படின்னா பாருங்க எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கேருந்தா நீங்கள் விமான நிலையம் போனோம் அப்படின்னா இங்கே கீழே இங்கே நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா அப்படியே விமான நிலையம் போயிடலாம். நேராக போனோம் அப்படின்னா நம்ம கோல்ட்வின்ஸ் போகலாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கீழே இறங்கத்தலை வந்து இதுதான் லாஸ்ட்டு. ஸோ நம்ம அங்கேருந்து வந்தோம் அப்படின்னா 8 கிலோமீட்டர் ஏர்போர்ட்டு. ஸோ எங்கேயுமே நீங்கள் வந்து சிக்னலில் நிற்க தேவையில்ல, எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆகிடலாம் சென்டர் ஆஃப் த சிட்டியிலேருந்து. நம்ம ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு அப்படியே சிட்டியில் ஏறணும் அப்படின்னா இந்த பாலத்தை பிடிச்சோம் அப்படின்னா அப்படியே மேலே போய் கனெக்ட் ஆகிட்டு நம்ம உப்புளிப்பாளையம் போய் இறங்கிக்கலாங்க. ஸோ ஏர்போர்ட்லேருந்து உங்களுக்கு ஏறுறதுக்கும் வழி இருக்குதுங்க இந்த பாலத்தில். இனி கோயம்புத்தூர் மக்கள் இந்த மாதிரி நிறையா சிக்னலில் நிற்க தேவையில்ல, போக்குவரத்து நெரிசலில் அவதிப்பட தேவையில்ல. காலையில் ஆஃபீஸ் போகிறப்ப ஈவினிங் வீட்டுக்கு போகிறப்ப இந்த மாதிரி டிராஃபிக்கில் மாட்டிட்டு கஷ்டப்பட்டு லேட்டாக போக தேவையில்ல. இனிமேட்டு இந்த உயர்மட்ட பாலம், இந்த தென்னிந்தியாவின் உயர்மட்ட பாலத்தை பிடிச்சி இனிமேட்டு மக்கள் வந்து பறந்து போவாங்க அப்படின்றத கண்டிப்பாக இதை பார்த்து தெரியுது. நானும் இந்த புதிய பாலத்தில் இன்றைக்கி நான் பறந்து தான் போனேங்க. அப்படி தான் நானும் சொல்லணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் மொட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.